ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம் அப்படின்னா வந்து கிராணி 1. எதுக்கிட்ட கிராணி 1 விளையாடுற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது வந்து சாதா மோடு கிடையாது, ரோப்ளாக்ஸ் மோட். ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிராணி பார்த்தீங்களா காமெடியாக இருக்குது, டபா டபாவா. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த கேமில் ஒரு ஃபன்னு. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த கேம் ப்ளே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம கண்டினியூ கொடுத்துடலாம். ஸோ டே 1 ஆயிடுச்சு, எவனாவன் கீழே நின்றுருக்கான். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து வந்துட்டேன். டே என்னடா எக்ஸ்ட்ரா லாக்ஸ்லாம் பிடிச்சிருக்கீங்க டோரில். ஓ அப்போ இப்படி தான் இருக்குமா கிராணியில். ஸோ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பொண்ணு வந்து கீழே நின்றுட்டு தேடிட்டுருக்கு. ஓகே மேன், இப்போ வந்து எனக்கு வந்து இங்கே ஒரு புக்கு கிடச்சிருக்கு. நமக்கு புக்காச்சும் கிடச்சிதே. ஸோ இப்போ வந்து இந்த புக்கை நம்ம அப்புறமா பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி அப்பா பயந்துட்டேன் எப்பா ஒரு வழியா. ஸோ இப்போ வந்து இந்த லிவரை அப்படியே அழுத்தி விட்டோன்னா இங்கே வந்து ஓப்பன் ஆகிடுமா. ஸோ இந்த புக்கை எடுத்து இங்கே வச்சுட்டு அப்படியே நம்ம அடுத்த வேலையை பார்க்க ஓடிடலாம். ஓகே, வந்து இங்கே வெப்பன் கீ இன்னும் தேவைப்படுது. எவனும் இன்னும் ஓப்பன் பண்ணல போல் இருக்குது. சரி, இங்கே எதுவுமே இல்லை. இங்கே வந்து ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது, கோடு இருக்குது. ஏப்பா நமக்கு இந்த கோடாச்சும் கிடச்சிதே. நம்ம வந்து டோர் எஸ்கேப்பே பண்ணிடலாம். இருங்க, ஒரு மெசேஜை போட்டு விட்டுறேன், லெட்ஸ் டூ டோர் எஸ்கேப்னு. ஸோ பார்த்திங்கன்னா நானும் வந்து அமுச்சு விட்டேன், லெட்ஸ் டூ டோர் எஸ்கேப் அப்படின்ட்டு அமுச்சு விட்டேன். எல்லோரும் இப்போ வந்து டோர் எஸ்கேப் பண்ணலாம்ப்பா அப்படின்ட்டு வந்துடுவாங்க. என்னடா பேலா கோடு வச்சுட்டேனே. இப்போ வந்து பேலா கோடு இனிமேல் நமக்கு தேவையில்லை. ஆனால் இந்த கேமில் ஒரு கஷ்டம் இருக்குது. என்ன கஷ்டம் அப்படின்னா எப்படி ட்ராப் பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல. நார்மல் கிராணினா எனக்கு தெரியும் ஒரு ஆப்ஷன் வரும் ட்ராப்புன்னு. ஆனால் இந்த கிராணியில் ஒன்றுமே வரமாட்டேங்குது. ஸோ வந்து எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இருங்க, இந்த பேலா கோடை இது வெளியே இருந்தால் இருங்க, என்ன பண்ணுறது, எப்படி ட்ராப் பண்ணுறதுன்னே எனக்கு தெரில. என்னடா ட்ராப் பண்ணிட்டேன். என்ன பண்ணுனே எனக்கு தெரில. நான் பாட்டு ஏதோ பண்ணால் அது ட்ராப் ஆயிடுச்சு. ஓகே, நமக்கு வந்து நான் கெட்டதுலேயும் ஒரு நல்லது மாதிரி நம்ம வந்து ஒரு வழியாக வந்து எப்படி ட்ராப் பண்ணுறது அப்படின்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. ஸோ வந்து என்னடா இவ்வளோ நேரம் ஆகுது. ஸோ இங்கே வந்து ஒரு பார்ட் ஆஃப் ஷாட்கன் இருக்குது. அப்பா இதுவாச்சும் கொடுத்தாங்களே வந்ததுக்கு. என்னடா போங்களேண்டா, அட போங்கடா. சும்மா இங்கே வந்து நின்றுட்டுருக்காங்க. இங்கே வந்து மணி இருக்குது பார்த்துப்போ. வந்ததுலேருந்து இந்த கிளவியை தான் ஆளையே காணும். ஒருவேளை ஸ்டார்டிங்லேயே போட்டு தள்ளிட்டாங்களா அப்படின்றா எனக்கு தெரியல. ஆனால் போட்டு தள்ளினாலும் தள்ளியிருப்பாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்தோம் பார்த்திங்களா ஒரு ஷாட்கன் பார்ட்டு, அதை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டும். ஸோ வந்து இங்கேயும் ஒரு பார்ட் ஆஃப் ஷாட்கன் இருக்குது. இதையும் நான் பார்த்திங்கன்னா எடுத்துட்டேன். இது வந்து வச்சிடலாம், ஏன்னா பக்கத்துலேயே இருக்கிறதுனால ஈஸியாக இருக்குது. அப்படியே எடுத்து அப்படியே வச்சிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா எவனோ ஏற்கனவே வச்சுருக்கான் போல் கைஸ், நான் பார்க்கல. ஸோ வந்து பேலா கூட இங்கே வச்சுருக்கேன் நான் கூட வந்து எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன், ட்ராப் பண்ணிட்டேன்னு நினச்சேன். ஸோ இங்கே வந்து வீல் கிராங்க் இருக்குது. ஓகே சரி, சீவருக்கு போகலாம் கைஸ் நம்ம. ஸோ வந்து ஸ்பைடருக்கு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம், நம்ம ஸ்டார்டிங்லேயே புக்கை வச்சோம். ஸோ இப்போ நம்ம சீவருக்கு போகலாம். ஏன்னா அது முதல்ல திறந்து விட்ருக்கான் நான் சீவர் அப்படின்னு பார்த்துடலாம். ஏன்னா திறந்து விட்டு அப்புறமா திறந்து விட்ருவான். எவனோ ஸ்பைடருக்கே போட்டு என்னடா குதிக்க முடியல. இப்போ வந்து ஒரு இலை குடிச்சிட்டோம் யப்பா. ஸோ வந்து அந்த ஏஞ்சலினா எப்படி இருக்குன்னு தான் எனக்கு தெரியல, அதை பார்க்கணுன்னு வந்து எப்படி தெரியுமா. இப்போ வந்து டப்பா கிராணி எப்படி இருக்குன்னு பார்த்தாச்சு, இன்ட்ரோலே பார்த்துட்டேன். ஆனால் இந்த ஏஜ் என்னடா இப்படி காமெடியாக இருக்குது. டே எப்பா நான் கூட இது என்னடா இப்படி கற்றுது. போடி. ஸோ வந்து கொஞ்சம் காமெடியாக தான் பண்ணி வச்சுருக்காங்க ரோப்ளாக்ஸில். இந்த எல்லா எனிமியுமே நம்மளை வந்து காமெடியாக தான் நமக்கு வந்து பண்ணி வச்சுருக்காங்க. சரி ஓகே, நம்ம போவோம். ஏன்டா இவ்வளோ ஸ்பீடு. நான் ஒரு நிமிஷம் பயந்தே போய் ஒரு வழியாக நான் பார்த்திங்கன்னா இந்த லிஃப்ட்டுக்கு வந்துட்டேன். ஸோ ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லிஃப்ட்டில் வந்தாச்சு. இப்போ வந்து 1 நம்பர் ஓப்பன் பண்ணுறோம். அங்கே பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான கட்டிங் பிளேஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா டோர் எஸ்கேப்புக்கு நமக்கு வந்து தேவை தான். இதை எப்படியும் எடுத்துட்டோம். ஆனால் அந்த ஏஞ்சலினாகிட்டே தப்பிக்கிறது தான் நமக்கு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. ஸோ ஓகே, இப்போ வந்து ஏஞ்சலின் அப்படின்னு வருது. ஐயோ
ஐயோ வந்து பிடிச்சா, சரி விடுங்க பார்த்துக்கலாம். நமக்கு வந்து இந்த கேம் அன்லிமிட்டெட் லைஃப். ஸோ பார்த்திங்கன்னா நான் திருப்பி வந்துட்டேன். இங்கே பாருங்கள் கிராணி, இதுதான் பார்த்திங்கன்னா ரோப்ளாக்ஸ் கிராணி. நானும் ஸ்டார்டிங்கில் வந்து அதுலேருந்தே பார்க்கவே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து கிராணியே பார்த்துருக்கேன். இது நான் இது இன்ஜின் பார்ட்டா எனக்கு வேணாம். ஸோ இப்போ வந்து இங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஆமாம், இந்த கேமில் கிராணி இருக்குது, ஆனால் ஒருத்தவனையும் காணுமே. இன்னும் ஒரு வேலையும் பார்க்காம வச்சுட்டு இருக்காங்க. இங்கே ஒருத்தன் இருக்கான். ஸோ இங்கே வந்து டெடி இருக்குது. இந்த டெடியை எடுத்தா கிராணி கோபமாக வரும். என்னது இது, பேட்ரியா? ஓகே ஓகே, இது வந்து தேவை தான். டேய், வெப்பனை ஓப்பன் பண்ணிட்டே கிராணியை போடாமல் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா? என்னடா நீங்களாம். ஸோ இப்போ வந்து கிராணி ஒரு வாட்டி நம்ம போய் போட்டுருவோம், நம்ம எதுக்கு இருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா கிராணி இங்கே கீழே எங்கேயாவது தான் சுற்றிட்டு இருக்கோம். ஏய் கிராணி வா இங்கே. போட்டாச்சு, ஆனால் செத்துச்சான்னு தெரியலையே. கிராணி அப்பா போயிடுச்சு ஒரு இல்லையா. ஸோ பார்த்திங்கன்னா எங்கடா புல்லட்டுங்க? சரி புல்லட்டை காணோம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்புறமா புல்லட் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பேட்ரி எடுத்தோம் பார்த்தீங்களா, அதை இங்கே வச்சுட்டு இங்கே ஒரு அமுக்குனா அந்த பேட்ரி ஒர்க்காரு. பேலாக்கு வந்து ஏற்கனவே வச்சிட்டோம். ஸோ வந்து இங்கெல்லாம் என்னடா இருக்குது, இது ப்ளே ஹவுஸ் கீயா. சரி நம்ம ஐயையோ, இப்போ வந்து கிராணி இங்கே ட்ராப் வேறு வச்சுருக்கு, அதில் நான் மாட்டிக்கிட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா இங்கே அப்படியே குச்சி இங்கே தேடுவோம். எவனோ ப்ளே ஹவுஸ்க்கு ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டான் போல இருக்குது. ஸோ ஓகே, நம்ம வந்து இப்போது பாதி வேலை பார்த்துட்டோம். நமக்கு இன்னும் கட்டிங் பிளேடும் தேவை. ஸோ வந்து ஏன்னா யாரோ கட்டிங் பிளேடு எடுத்திருக்காங்க, ஆனால் யூஸே பண்ண அமைச்சிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஹேமர் தேவை நம்மளுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டேன் நான். இங்கே வந்து எனக்கு ரிமோட் கண்ட்ரோல் கிடச்சிது. ஸோ பார்த்திங்கன்னா ரிமோட் கண்ட்ரோலை திறந்தால் அங்கே வந்து நமக்கு ஒரு வெப்பன் கிடைக்கும். என்னடா வெப்பன் அது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அது ஐயோ அட பாவி என்னை அடிச்சிட்டு போயிடுச்சு. ஏய் கிளவி இரு, நான் உன்னை கிராஸ் போ வச்சு முன்னாடியே அடித்தேன், இருடி. இது வந்து இப்போ தான் நமக்கு டே 1 ஸ்டார்ட் ஆகுது போல். சொன்னது ரீட்ரை கொயாட்டா, அட போங்கடா, ரீட்ரை கூத்துருவாங்கன்ட்டேன் நானும். சரி இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து திருப்பி வந்து இந்த கிளவிக்கிட்ட வந்து வந்திருக்கேன். எதுக்கு வந்திருக்கேன்னா, இந்த கிளவி மேலே செம கோத்தில் இருக்கேன் நான். என்னையே அடிச்சிட்டு கிளவி, அட கிளவி திருப்பி கிளவி கழிச்சுது. அவன் இங்கே தான் வருவான், நம்ம இங்கேயே நின்றுக்கலாம் அப்படின்ட்டு நான், ஏன்னா அங்கே தான் நான் அடிச்சுது, நான் கண்டிப்பாக வெப்பன் திருப்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது அங்கேயே நிற்கிது. ஸோ புரிஞ்சிச்சா, இதோட ட்ரிக்கு தாங்க. இது வந்து சரியான திருட்டு கிழவியாக இருக்குது இதெல்லாம். ஸோ பார்த்திங்கன்னா கடுப்பேற்றுங்க இது. என்ன பீஸ் ஆஃப் ஷார்ட் கண்ணா? நான் வண்டி ஏற்கனவே எடுத்து வச்சேன்னு, ஒரு வேளை இது வேறு விளையாட்டாக இருக்கும் போல் கைஸ். ஏன்னா நம்ம எடுத்த பொருள் எதுவுமே இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம புக்கு எடுத்துக்கலாம் கைஸ், ரொம்ப தேவையான பொருள் இது. எவனோ வச்சிட்டான். ஸோ வந்து இங்கே தான் ஸ்பைடருக்கு இருக்குது, ஸ்பைடருக்கு எடுத்துப்போம். இது வந்து இந்த புக்கை வந்து நம்ம ட்ரா பண்ணிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா நான் ட்ரா பண்ணிட்டேன் இந்த புக்கை. ஸோ இப்போ வந்து நம்ம போயிட்டு இந்த ஸ்பைடருக்கு வச்சு ஓப்பன் பண்ணிடலாம் நம்ம. ஸோ ஓகே, இந்த கேண்டில் தள்ளி விட்றா, ஏன் தள்ள மாட்டேங்கிறான்? இதில் ட்ராப்பும் பண்ண முடியாது, சத்தமும் போட முடியாது. என்னடா இந்த கேம் இப்படி ஹார்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்கனவே டே 2 ஆகிடுச்சி. ஐயோ கிளவி, ஐயோ டே திருட்டு கிளவிடா இது, ஏன்டா இது கிளவிக்கிட்ட. ஸோ இந்த கிளவி பார்த்திங்கன்னா என்னை ரொம்ப டென்ஷன் பண்ணிடுச்சு. ஸோ நான் ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன், இந்த கிளவிக்கிட்ட கொஞ்சம் உஷாராகவே ஆடணும். ஸோ இப்போ என்னடா என்னடா இது, என்னடா இது எல்லாமே காமெடியாக பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கிழவன் வந்து கிழவன் திருவிழாவுக்கு போயிருக்கான்னு கிழவனோட ஞாபகார்த்தமாக வந்து வச்சுருந்தது பார்த்தீங்களா ஒரு டம்மி, அது வந்து காமெடியாக செஞ்சு வச்சுருக்காங்க. என்னடா இப்படி செஞ்சு வச்சுருக்கீங்க, எனக்கே லைட்டாக பார்த்தா சிரிப்பு தான் வருது. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த பக்கம் வந்தாச்சு. ஸோ இந்த பக்கம் போனால் கிளவி சத்தம் கேட்டு வந்துடும், அது எனக்கு தெரியும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம இந்த வழியாக அப்படியே கீழே போயிடலாம். கைஸ், இந்த கேமில் நான் நிறைய பக் இருக்குது, நான் சொல்கிறேன் நிறைய பக் இருக்குது இந்த கேமில். ஸோ பார்த்திங்கன்னா இந்த கிளவி பார்த்திங்கன்னா இங்கே தான் எங்கேயா சுற்றிட்டுருக்கோம். ஏன்னா
டோ பாருங்களேன் நம்மளை பார்த்துருச்சு அங்கேருந்து. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வருதா, இரு 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 இரு, ஏன் இவ்வளோ அவசரம், ஏன் உனக்கு, ஐயோ என்ன இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று, என்ன இதெல்லாம் சீட்டிங்க, இந்த பக்கம் தான் அந்த பக்கம் வந்தது, இந்த பக்கம் ஓடி வந்தால் இங்கே ஒன்று இருக்கு, வாட் இஸ் திஸ் மேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து டே 4 ஆகிடுச்சி. நான் பார்த்தீங்கன்னா டே 5 வரைக்கும் அடி வாங்கி பார்க்குறேன் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ இப்போ நான் கிராணியை போய் வாண்டடாக தேட போகிறேன். கிராணி வா வா வா, அடி 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 அடி, அப்பா அடிச்சிச்சா. ஸோ இப்போ வந்து டே 5யும் வந்து நான் ஒரு வேளை டே 5 போட் கிராணிக்கிட்ட அடியும் வாங்காச்சு. ஸோ இப்போ வந்து நமக்கு கிராணி தண்டனை கொடுக்க போகுது. என்ன தண்டனைன்னு தான் தெரில. என்னடா டே 6 வருது, என்ன இந்த கேமில் டே 6 வராது. நம்ம பீஸ் ஆஃப் பெயிண்டிங் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம் இல்லையே, அப்புறம் அதுக்கு டே 6 கொடுக்குறாங்க. கிளவி, ஹாய், வாட்மேன், எதுக்கு இங்கே ஏஞ்சி நிற்கிற, நான் கிட்ட போய் இறக்கி விடலான்னு பார்த்தா அடியுது. உனக்குலாம் பாவமே பார்க்கக்கூடாது. சரி பாவம் கிளவி ஏதோ ஏறிச்சு இறங்க முடியாமல் தவிக்குது, ஹெல்ப் பண்ண போனால் என்னையே அடியுது அது. சரி இப்போ வந்து டே 7ம் ஆகிடுச்சு. இந்த கேம் அன்லிமிட்டெட் லைஃப் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா நான் அப்படியே தேட வந்திருக்கேன். ஸோ பாத்ரூம் வந்து நம்ம கொண்டுமே கொடுக்காம ஏமாற்றிட்டாங்க. ஸோ பார்த்திங்கன்னா டோரில் இப்போ எவ்வளோ லாக் முடிச்சிருக்கோம், டேர் லாக்கோட வச்சு பண்ணுறது முடிச்சிட்டோம். அப்புறமா வந்து அவ்வளோதான், பேட்ரியை வச்சு பண்ணுறது முடிச்சிருக்கோமா, முடிச்சிருக்கோம். 2 தான் முடிச்சிருக்கோம். ஐயையோ பேட்லாக் இருக்குது, ஹேமர் இருக்குது. நிறைய பேர் இருந்தாங்களே, அவங்களாம் எங்கே போனாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் நேற்று கேம் விளையாட்டுருக்கும் போது ஒருத்தவன் எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சான். நானும் சரி போனால் போதுன்னு ஓகே பண்ணி விட்டேன். அவன் வந்து இன்றைக்கி வந்து இன்வைட் பண்ணலான்னு பண்ணு கிராஸ் பாய்ஸ் லோட. சரி இருங்க, அவனை இன்றைக்கி இன்வைட் பண்ண ட்ரை பண்ணுன்றேன். அவன் தான் வச்சு ஏதாவது நிம்மதியாக இருக்கும், எவனாவது இருக்கானேன்னு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்தாச்சா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்வைட் ஃப்ரெண்டுக்கு போனால் இதோ இவன் தான், என்னது பாங்கு டான்ஸா, வந்துட்டான் அவன். அவனா இது தெரியலையே, அவனா இது தெரியல, மூச்சை கட்டு. இவன் இல்லை கைஸ், அவன் வேறு. அவனை நான் ஏற்கனவே இன்வைட் பண்ணியிருந்தான், அவன் ஏன் இன்னும் வரலன்னு தெரில. ஸோ பார்த்திங்கன்னா நம்பர் 2 போயிட்டுருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா ஓகே இப்போ நான் வந்து சவுண்டை போட்டு வெயிட் பண்ணிருக்கேன். வந்து நாங்கள் 2 பேரும் பார்த்திங்கன்னா அந்த கிளவியை போட்டு தரலான்னு எய்ம் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இன்னும் அந்த கிளவி இந்த பக்கம் வந்துட போதா, ஏப்பா நல்ல அந்த கிளவி இன்னும் வரல. இங்கே யாரும் இருக்காங்க. யார் இது, ஒருவேளை இவன் தான் நான் இன்வைட் பண்ணுவேனா தெரியலையே, யாருன்னா தெரில. சரி என்னமோ நம்ம வந்து போய் வேலையை போவோம். ஸோ எங்கே இந்த கிளவி நேரத்துக்கு வந்துடணுமே, ஒரு வேளை அவன் போட்டான்னா மோஸ்ட்லி பேஸ்மெண்ட்டில் இருக்க வாய்ப்பு இருக்குது. கிளவி வா. ஸோ பார்த்தீங்கன்னா மேலே பாருங்களேன், ரெட் கலரில் ஏதோ பிளிங்க் ஆகிட்டுருக்கேன். நானும் பார்த்தா டைம் நமக்கு முடிய போகுது. ஆனால் டோரை இன்னும் ஒன்று கூட முடியல. சரி ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்க முடியுதான்னாச்சும் பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவரை நானும் எடுத்துட்டேன். இந்த ஸ்க்ரூ ட்ரைவரை இன்னும் எடுக்காமையாடா வச்சுருப்பீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ ட்ரைவரை எடுத்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ ட்ரைவரை எடுத்துகிட்டு இங்கே நோண்டுறதுக்கு ஒரு இடம் இருக்கும் கரெக்டாக, அதில் போய் என்ன இருக்குன்னு மட்டும் நான் பார்த்துட்றேங்க. அதுக்கப்புறமா இந்த டைம் முடிஞ்சால் எனக்கு ஒன்றும் இல்லை. வெயிட் பண்ணுங்கடா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கடா. பேலாக்கி சூப்பரு, ஆனால் டைம் முடிய போது ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்கன்னா 18 அதுக்குள்ளேயே போய் இதை முடிச்சிடுறேன். அவ்வளோதான், முடிச்சிட்டேன். இதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் நிம்மதியும் இல்லை. அது போனால் கூட நான் வந்து அப்படியே நிம்மதியாக அப்படியே ஏதோ முடிச்சிட்டோம். நம்ம சார்பாக 2 வேலை கைஸ். ஆனால் நான் சொல்கிறேன், இந்த டோரில் ஒர்க் பண்ணல அந்த 3 வேலை, அந்த 3 வேலையுமே நான் தான் பார்த்துருக்கேன். பேட்ரி வச்சதும் நான் தான் வச்சேன், எல்லாமே நான் தான் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே, இதோட நம்ம இந்த கேம் வீடியோ முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக், ஒரு ஷேர், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருக்கப்பா.